வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஷேர் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்து மூலியமா ஒரு தரமான வேலைகள் வந்து விட்டுருக்காங்க. இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்தது தான். ஒரு டவுட், ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்னா நான் மெடிக்கல் டிகிரி முடிக்கல ப்ரோ அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. இந்த வேலைகளுக்கு 12th 10th நார்மல் டிகிரி முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க அப்ளை பண்ற மாதிரி தான் வேலையே இருக்கு. என்ன வேலை அப்படின்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்க டைப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டேட்டா என்ட்ரி வேலைகள் தான் பார்க்க போறீங்க. மெயினா அந்த வேலைகள் வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு செட் ஆகுது, அந்த இன்டர்வியூ மோட்ல உங்களுக்கு கிடைக்கும் போதே உங்களுக்கு தராங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாத்தோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது. ஸோ அங்கே வந்து டைப்பிங் பண்ணி தான் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி வைப்பாங்க. ஆன்லைன்லயும் பிளஸ் வந்து ஆஃப்லைன்லயும், அதாவது பேப்பர் மூலியமாவும் இருக்கும் பிளஸ் வந்து ஆன்லைன் ரெக்கார்டும் இருக்கும். இப்போ நீங்க அந்த ஆன்லைன் ரெக்கார்டுக்கான வேலைகளை தான் வீட்ல இருந்து பார்க்க போறீங்க. இதுக்கு டைப்பிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் திரும்பி சொல்லிட்டேன், டைப்பிங்கை வச்சு தான் அந்த வேலைகளுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம டைப்பிங் உங்களுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரிக்கு இது வந்து ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படினால மெடிக்கல் சம்பந்தமா சில லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து மெடிசன் சம்பந்தமாவோ இல்ல இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆபரேஷன் சம்பந்தமாவோ இருக்கும். ஸோ இதுதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள்லயோ இல்ல சாட் ஜிபிடி மூலமாவோ ஹெல்ப் வந்து பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா பேசிக் மூலதனம் டைப்பிங் அப்படின்னு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அது போக வீட்ல இருந்து வேலை பார்க்க போறீங்கன்னா சில உங்களுக்கான கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வீடியோக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இதோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஷேர் கேர் மூலம் வந்து வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய வேலைகள் தான். ஓகே, ஸோ கீழே அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், உங்களை நீங்கள் மொபைல் மூலமாகவும் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே போட்டிருக்கக்கூடிய டீட்டெயிலே இதுதான். டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலைகள் ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. இந்த வேலைகள் ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. இது வந்து ஒரு முழு நேர வேலை தான். அந்த பார்ட் டைம் வேலை அந்த மாதிரிலாம் கிடையாம ஃபுல் டைமா அந்த வேலைகள் நீங்க வந்து பண்ணிக்கலாம். மெயினா இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து டேட்டா என்ட்ரி, எம்எஸ் ஆஃபீஸ், டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தாண்டி மெடிக்கல் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது போக கத்துக்குவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைகளுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் கிடையாம டைப்பிங்கை வந்து பிரதானமா மெயினா வச்சு மட்டும்தான் அந்த வேலைகளுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ அதனால டைப்பிங் வந்து ரொம்ப மஸ்ட். அதுவும் இங்கிலீஷ்ல தான் கேட்கிறாங்க. அது தாண்டி உங்களுக்கு வந்து ஹை லெவல்ல வந்து இந்த டேட்டாலாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டி வந்து எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் பிளாட்ஃபார்மை தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வந்து பண்ண போறோம். ஸோ அது சம்பந்தமான டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே பண்ணணும். இதுக்கு வந்து பேசிக்கா 1 வீக் வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க வேலையில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா முதல் ஒரு வாரங்கள் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டுரும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்களே சொல்லியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா அக்யூரசி, டைப்பிங் அண்ட் டாக்குமெண்டேஷன், இது தாண்டி மல்டி டாஸ்கிங்காகவும் சில வேலைகள் வந்து இருக்கும். ஸோ அதையுமே நீங்க வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 12th டிகிரி 10th என்ன முடிச்சாலும் ஓகே. பட் ஆனால் கண்டிப்பா டைப்பிங் அப்படின்னு மஸ்டா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த மேஜர் அட்ராக்ஷன் ஆஃப் திஸ் வேகன்சில வந்து ரிமோட், அதாவது உங்க ஓன் லொகேஷன்ல வீட்ல இருந்தே பாத்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் நாங்க தரோம். அப்படி நீங்க ஒருவேளை வீட்ல இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு வீட்ல தனியா ஒரு ரூம் அப்படின்றது இருக்கணும். இதை தாண்டி வேலை பார்க்கறதுக்கு லேப்டாப் அண்ட் கீபோர்டு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே கட்டாயமா உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வேலைகளுக்கு கூடுதலா நீங்க வந்து ப்ரையாரிட்டி அப்படின்றது கொடுக்கப்படும். ஏன்னா இன்டர்வியூல உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ஸோ டைப்பிங் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ மோட் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ மோட்ல கேட்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இருக்கணும். ஏன்னா இருந்தால் தான் அந்த வேலைகள் அப்படின்னு நீங்க வீட்டிலேயே பார்க்க முடியும். லேப்டாப் இல்லாமையோ, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமையோ, கீபோர்டு இல்லாமையோ உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க நார்மல் லேப்டாப்ல கூட உட்காந்து டைப் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நிறைய டைப்பிங் வந்து பண்ணால அடிஷனலா உங்களுக்கு வந்து கீபோர்டும் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதனால இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுக்கோங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம வேலை பார்க்கறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரூமும் இருக்கணும். அதையும் மஸ்டா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 கண்டிஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க தாராளமா அந்த வேலைகளில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இந்த தாண்டி டைப்பிங் வந்து ரொம்ப மஸ்ட். ஓகே, ஸோ டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எப்படி ப்ரோ அப்ளை பண்றது? அஃபிஷியலா நம்ம சைட்டுக்குள்ள வந்தனாலே எல்லா டீடைல் போட்டிருப்போம். அண்ட் ஃபைனலா உங்களுக்கான லிங்க் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இங்க வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரிஞ்சு பாத்தீங்களா, அப்ளை லிங்க் இருக்கு, கரியர் பேஜ் இருக்கு. 2 லிங்க்ல எதை தொட்டாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்கை வந்து நீங்க வந்து தொட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழேயே கிளிக்கர் உங்களுக்கு
பாத்தீங்களா, அது கீழே கிளிக்கர் இருக்கும். அதையுமே நீங்க தொட்டதுக்கு அப்புறம் யூ லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுல வந்து 15, 14, 13 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ வந்து ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேல நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே அகைன் கிளிக்கர் தெரியுது. இப்போ நான் இதையுமே டச் பண்றேன். இப்போ எனக்கு ஷேர் கேரோட அஃபிஷியல் கரியர் பேஜுக்குள்ள வந்துடும். ஸோ இதுல இருந்து நான் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டோம். நம்ம பார்த்த வேலை வந்து இதுதான், டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட்ல மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல ரிமோட், அதாவது வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நம்ம பார்த்தோம்ல, நம்ம சைட்ல பார்த்தோம்ல, அந்த டீல்ஸ் தான் இங்க போட்டிருப்பாங்க. ஸோ வேணா படிச்சு பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கோங்க. மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்றீங்கன்னா எங்க ப்ரோ அப்ளை பண்ணணும், இங்க உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தந்திருக்காங்க. எஸ், இந்த ஒரு பட்டன் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம், அப்ளை மேனுவலி, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன். யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். ஆட்டோ ஃபில் ரெஸ்யூமும் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுவா ஒன்று வந்து ரெஸ்யூம் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம மேனுவலா பண்றதா என்னைக்குமே கரெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்து அப்ளை மேனுவலி அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ இங்கேயே உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வரும். ஓகே, ஸோ அவங்களே வந்து இதுக்கான மேப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஐடியை வச்சு. அதுக்கப்புறம் உங்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், நாட் மஸ்ட், நாட் மேண்டிட்டரி, கவலைப்பட தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சார்ந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அதான் நான் சொன்னது, உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, டைப்பிங் தெரியுமா, லோயரா ஹையரா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாலண்டரி டிஸ்க்ளோஸ் இருக்கும், அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலா செல்ஃப் ஐடென்டிஃபை. ஸோ இதுல வந்து உங்களை வந்து லைவா வந்து கேப்சர் பண்ணி போட்டோ வந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து வெரிஃபிகேஷனுக்காக தான், பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனலா ரிவ்யூ, அதாவது நீங்க கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே, உங்க எஜுகேஷன் டீட்டெயில், உங்க நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டா, ஃபோன் நம்பர், ஜிமெயில் இருந்து எல்லாமே, எதுவும் நம்ம தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா கொடுக்கல, ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைனலா சப்மிட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. இதுதாங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றது. ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ல ரிமோட்டபிளா வேலைகள் பார்க்கக்கூடியது. இது வந்து ஒரு நல்ல சூப்பரான வேலை. ஏன்னா பேஷண்ட்ஸோட டீடைல்ஸ் நமக்கு தந்துருவாங்க, அதை நம்ம டைப் பண்ண போறோம். இவ்வளவுதான் விஷயம். நமக்கு டீடைல்ஸ் எல்லாம் தந்துரும். ஒன்றும் டார்கெட், ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா டைப்பிங் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை. மெயினா உங்ககிட்ட லேப்டாப், இன்டர்நெட், தனி ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா இன்னும் செம. ஏன்னா நீங்க உங்க வீட்டில் ஒரு டயத்துல ஒரு கன்வீட்டபிளா நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த ஒரு டயத்துல நீங்க வேலை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாம உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலைகளை நீங்க எப்படினாலும் முடிச்சிருக்கணும். ஸோ எல்லாம் விஷயங்கள். வாரத்துக்கு எப்பயும் போல 6 நாட்கள் வேலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை மட்டும் ஆஃப் டே வந்து ஒர்க் இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock அப்படின்னா மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.